ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. நிறைய பேருக்கு ஒரே ஒரு சந்தேகம் அதிகமாக இருக்குங்க. அதாவது என்னன்னா, எந்த நாட்களில் ஒரு பொருள் வாங்கினா நமக்கு அது எப்போவுமே கிடைக்கும், பெருகும், ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஜென்ம ஜாதகத்தில் என்ன இருக்கோ அது அந்த காலகட்டங்களில் அப்படியே நடந்துடும். ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்கள் எல்லாமே தனிநபருக்கு அக்யூரேட்டாக பொருந்தும். அப்படி ஒரு சில விஷயங்கள் காமனான சில நாட்கள் இருக்குது. ஆனால் அந்த நாட்களில் எல்லாருக்குமே அந்த மாதிரி சில முயற்சிகள் எடுத்து பண்ணும்பொழுது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது. அதுக்குமே அவங்களுக்கு பிரார்த்தம் இருக்கணும். ஆனால் நம்ம ஜென்ம ஜாதகம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதில் இருக்கிற விஷயங்கள் என்றைக்குமே மாறாது. ஸோ அப்படி ஒரு தகவல் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறது. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் குரு எங்கே இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ குரு உங்களுடைய பிறந்த ஜென்ம ஜாதகத்தில் எங்கே இருக்குன்னு பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு குருவோட பார்வை 5, 7, 9 பார்வையாக 3 ராசியை பார்க்கும். அப்படி குரு 3 ராசியை பார்க்கும் பொழுது, ஒரு உதாரணத்துக்கு குரு உங்கள் ராசியில் நீங்கள் பிறக்கும் பொழுது உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் குரு மிதுனத்தில் 16 டிகிரியில் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோங்க. 16 டிகிரினா மிதுனத்தில் திருவாதிரையில் இருக்கும். ஸோ அப்போ துலாமை பார்க்கும், தனுசை பார்க்கும், அதுக்கப்புறம் கும்பத்தை பார்க்கும். ஸோ இந்த 3 ராசியை குரு பார்வையில் வந்துடும். அதே 16 டிகிரி துலாமில் சுவாதியில் விழும், தனுசில் புரடத்தில் விழும், அதுக்கப்புறம் கும்பத்தில் சதயத்தில் விழும். ஸோ இந்த 3 நட்சத்திரங்கள் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலன்களை தரும். பணவரவு உண்டாகும். ஸோ பணவரவும் இருக்கும். அன்றைக்கி நீங்கள் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா அந்த பொருள் உங்களுக்கு பெருகும். அது போக அந்த பொருள் உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாமே நமக்கே தெரியாத நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம ஜாதகத்திலே மைல்ரூட்டாக நம்ம நோட் பண்ணி பார்க்கும்பொழுது நிறையவே தெரியுங்க. ஸோ குருவோட பார்வை கரெக்டாக அந்த 16 டிகிரி எந்த இடத்துல வீழுதுன்றத பாருங்கள். உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் குரு என்ன டிகிரியில் இருக்கோ அதே டிகிரியில் அந்த 3 பார்வையாக பார்க்கக்கூடிய அந்த ராசி நட்சத்திரம் எதுன்றது நீங்கள் பாருங்கள். அதில் தான் உங்களுக்கான பலன்கள் நடக்கும். செக் பண்ணி பாருங்கள். ஜோதிடம் மற்றும் ஜாதகம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும், ஸோ உங்கள் தொழில் முன்னேற்றத்தை பற்றி சில ஆலோசனைகள் வேணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தெரியக்கூடிய தொலைபேசி எண்ணை ஜோதிட ஆலோசனைக்கு அழைக்கும். அது போக என்னோட ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த தகவல் எல்லாமே நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டால எல்லாம் அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி அப்படின்ட்டு நீங்கள் நேம் போட்டாலே வந்துடும். அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.